பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தரப்போகிறார், ஆவியானவரை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னு பார்க்கலாம். என்னோட கூட யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆமீன். என்னவா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், யாரிடத்தில்? இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அன்பாய் இருந்தோம்னா அவரோட கற்பனையை கை கொள்ளணும். அடுத்த வசனமே இதில் போட்டிருக்கு. அந்த கற்பனையில் என்னன்னாக்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இந்த வசனம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நம்ம மெயினாக இப்போ கோட் பண்ணது 15 தான். அதுக்கு ரிலேட்டட் இந்த 16 நம்ம விட்டுட்டு வாசிக்க முடியாது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பாக இருக்கிறச்சு அவரோட கற்பனையை நீங்கள் கை கொள்ளுவீங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, என் கற்பனையை நீங்கள் கை கொள்றச்சு நான் பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளுவேன். அப்போ என்றென்றைக்கும் உங்களை ஆற்றி தேற்றுறதுக்கு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், வழி நடத்துவார், போதிப்பார், உணர்வுள்ள ஆவியை தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவருக்காக நீங்கள் வாஞ்சியோடு கூட காத்திருக்கீங்கன்னா கேளுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் மேலே ஊற்றுங்கப்பான்னு கேட்கச்சு ஊற்றுவார். இல்லை ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கிறச்சே ஆவியானவர் அனல் மூட்டுங்க ஆவியானவரேன்னு கேட்கறச்சே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆவியானவரோட கூட எல்லா காரியங்களும் உங்கள் மனசை என்னென்னலாம் ஃபீல் ஆகுது அதை அப்படியே அறிக்கிட்டு இந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிச்சு ஆவியானவர் நீங்கள் வெறும் காலியான பாத்திரமா போகடிச்சு உங்களை மறுபடியும் அவர் நிரப்புவார். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ராஜா. உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுவோம் என்று சொன்னீர். நேசிப்போம் என்றார். உம்மை நேசிக்கிறத காண்பிக்க உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளும்படியாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பொழுது நீர் பிதாவை வேண்டிக் கொள்வீர். பிதாவை அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றளவான எங்கள் ஒவ்வொருவருக்காக தந்தருள்வீர். அவர் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றுவார் என்று இருக்கே, அந்த தேற்றல்வானருக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை உம்மை வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை நீர் கிரியை செய்வீராக, ஆற்றுவீராக, தேற்றுவீராக ராஜா. உம்மை உணர்ந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, உம்மை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வீராக. உம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்று, உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று ஒவ்வொரு மனிதர்கள் காணும்படியாக ஆவியானவரே, தேற்றளவாளரே, ஒரு விசை அசைவாடுவீராக ராஜா. ஒவ்வொரு சிரசின் மேல அசைவாடுவீராக. ஒவ்வொருவரோட உள்ளத்தில், ஒவ்வொருவரோட சரீரத்துக்குள்ள, ஒவ்வொருவரோட ஆன்மால அசைவாடுவீராக. ஒவ்வொருவரோட குடும்பத்தில் அசைவாடுவீராக ராஜா. ஆவியானவரே, நீர் இல்லாமல் வாழ முடியாதே. நீர் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டுமே. வாஞ்சியோடு கேட்கிறோம் ஆண்டவரே, தாகத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை வந்து நிரப்புங்கப்பா. நீர் நிரப்புவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். வாஞ்சியோடு கேளுங்க. ஆவியானவர் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் நிரப்புவார். அசைவாடுவீர். அந்த அசைவாடுதலை உங்களால் உணர முடியும், காண முடியும். ஆமீன். God bless you.